Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். அப்புசாமியும் ஆதார் அட்டையும் அப்புசாமியும் என்கிற கதையில் அடுத்த அத்தியாயம். ரிட்டன் பை பாக்யம் ராமசாமி. அஃப்கோர்ஸ், மெய்ஞானி இருவருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. இரு சாராருமே பிரச்சனைக்கு முடிவு தேடுகிறார்கள். ஆப்பிள் ஏன் கீழே விழுந்தது என்று விஞ்ஞானி தலைமுடியை, அது கொஞ்சம் நஞ்சம் இருந்தால், பிய்த்து கொள்வான். மெய்ஞானியோ இது என்ன கேள்வி கேட்கும், இது என்ன என்று இதயத்தை பிடித்து கொள்வான். தேடும் கேள்விக்கு விடை கிடைத்ததும் இரண்டு பேருமே கண்டேன் உண்மையை என்று உறக்க கூவுவார்கள். டாக்டர் அப்பைய நாயுடு இரண்டும் கெட்டானான நிலையில் தொண்டையில் பொருவலங்கா உருண்டை அடைத்து கொண்டது போல மூச்சு திணற ரசகுண்டுவை பார்த்தார். கிடச்சிடுத்து தாத்தாவுக்கு காது கிடச்சிடுத்து என்று அவன் கூவியதைத் தொடர்ந்து அவனை கனிவுடன் விசாரித்த போது அவன் கூறிய அரிய யோசனை அவரே ஆடச் செய்தது, பாடச் செய்தது, ஓடச் செய்தது. கையில் சிரிஞ்சிருப்பதை மறந்து ரசகுண்டை இறுக தழுவி கொண்டார். அவன் ஊசி ஊசி என்று கத்தின பிறகே அவனை விடுவித்தார். யோசனை பெட்டகம் என்று அப்புசாமியால் அவ்வப்போது புகழப்படுவோன் ரசகுண்டு. அந்த பெயரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அபத்தமாக அவன் மண்டைக்குள் பல்பெறியும். இப்போது அப்படித்தான் ஒரு யோசனை அவனுக்கு பழிச்சிட்டது. டாக்டர் பிந்துநாத் ரசகுண்டுவை அணைத்த நிலையில் தனது சந்தேகங்களை கேட்டுக்கொண்டார். முதல் சந்தேகம், போன யாரோடது? ரசகுண்டு, எல்லாம் நமது தான். டாக்டர், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவன். எனக்கு மெடிக்கல் வட்டாரத்தில் நோயாளிகள் அறிவார்கள். ஒரு ஆப்ரேஷன் செய்யும்போது 4 விஷயம் தீர்மானிக்கப்பட வேண்டும். ரசகுண்டு, அறம் பொருள் இன்பம் வீடு தானே டாக்டர்? நீ ஏதாவது சொல்கிற? நான் தெலுங்கு ஸ்டூடெண்ட்டு. ஒரு சர்ஜனுக்கு 4 விஷயம் முக்கியம். 1 டிகிரி, 2 கூரான கத்தி, 3 பேண்டேஜ் கிளாத்து, 4 தலைமுறையாக தங்க வெளியூரில் வசதியாக ஒரு வீடு. டாக்டர், நீங்கள் செய்ய போது காது மாற்று சிகிச்சை. கரெக்டாக சொன்னேன். காது மாற்று சிகிச்சைக்கு முக்கியமாக வேண்டியது என்ன? கத்தி கொஞ்சம் கூறாக இருந்தால் நல்லது. வெகு நன்றாக சொன்னீர் ஐயா, முழு மதிப்பெண் தருகிறேன். ஆனால் காது மாற்று சிகிச்சைக்கு காது முக்கியம் அல்லவா? அதாவது மாற்றுக்காது. இப்போ கிட்னி மாற்றுவது எல்லாம் புது கிட்னி வேண்டியிருக்குது இல்லைங்களா? மறந்தே போனேன். காது மாற்று சிகிச்சைக்கு முக்கியமாக வேண்டியது மாற்றுக்காது. நிறைய நண்பர்கள் இருப்பதால் யாராவது ஒருத்தர் ஒரு காதை டொனேட் செய்வீங்களான்னு நினச்சேன். விருப்பம் உள்ளவர்கள் விவரத்தை என்னிடம் சொன்னால் அவர்களது பிளட் குரூப்பை சோதிக்க சௌகரியமாக இருக்கும். பணம் எதிர்பார்க்கிறவர்களாக இருந்தால் எவ்வளோ எதிர்பார்ப்பார்கள்? சம்மத பத்திரத்தில் கையெழுத்து வாங்கின பின்ன க்ளவுஸை மாட்டிக்கொள்வேன். க்ளவுஸை ஏன் மாட்டிக்கொள்கிறீங்க? கேஸில் தானே மாட்டிக்கொள்வீங்க. சும்மா தமாஷ் சொன்னேன். ஆப்ரேஷன் தியேட்டரில் சமாஷ் பேசக்கூடாது. இது ஆப்ரேஷன் தியேட்டரா? வரந்தால் தானே இருக்கான். 2 in 1. இதை இந்த மேஜை தான் ரிசப்ஷன் டேபிள், இதுவே தான் ஆப்ரேஷன் டேபிளும். எனக்கு வர்ற வருமானத்துக்கு கட்டுப்படி ஆக வேண்டாமா? சரி, என் ஜீவித நௌகாவை விடு. காது கிடச்சிடுச்சுன்னு கூவினியே, யார் தரப்போகிறாங்க காது? நாங்கள் யாரும் தரப்போகிறதில்ல. வென விதத்தவன் வென அறுப்பான்னு ஒரு பழமொழி உண்டே. தம்பி, நான் ஒருத்தன் தான் இங்கே அறுப்பவன். என்னையே அறுக்கிறிய நீயே? பழமொழி சொல்ல இதுவாக நேரம்? உங்கள் கத்தி மாதிரியே உங்கள் மூளையும் மழுங்கியிருக்குது. மன்னிக்கணும். இப்படி நான் சொன்னதுக்கு இந்த விபத்து யாரால் ஏற்பட்டுதோ அவருடைய காதையே எடுத்து தாத்தாவுக்கு வச்சிடலாமே. பூனையால் தானே விபத்து ஏற்பட்டது, அதான் கடிச்சிருச்சு. அப்பாய் நாயுடு 2 நிமிடத்தில் புரிந்து கொண்டு வரும். ஆஹா, அருமையான யோசனை. பீமராவின் பூனைக்கு கன்னடம், தமிழ், ஓரளவு ஆங்கில மொழிகள் தெரியும் என்று அவன் சொல்லிக்கொள்வான். ஹிந்தி கூட தெரியும் என்று அவன் சொல்வதுண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக அதற்கு மிக நுட்பமாக காது கேட்கும். எலிகளின் அசைவு, ஓட்டமாகிய சத்தங்கள் தான் அதன் காதுகள் விழாதை தவிர மனுஷங்க எவ்வளோ ரகசியமாக பேசிக்கொண்டிருந்தாலும் மிக நன்றாக கேட்கக்கூடியது. ஒரே தாவல் தாவி அடுத்த அறையிலிருந்து பீமராவின் கழுத்தை இரு கைகளால் கட்டிக்கொண்டு மார்க்கண்டையை அணைப்பு செய்தவர் மியா அமியா அமியா என்று அணைக்க மறந்த யூபிஎஸ் மாதிரி அலறத் தொடங்கியது. பீமராவதை ஆசுவாசப்படுத்தி அதனுடைய ரோமாஞ்சனத்தை சிலர்த்த உடம்பை சமனப்படுத்தியும் பயத்தினால் வடி குடிநீர் கேண்டில் மாதிரி உப்பியிருந்த வாளை கீவிக் தந்து விஷயத்தை தெரிந்து கொள்ள விரும்பினாலும் அந்த வாயில ஜீவனால் டாக்டரும் ரசகுண்டும் கூட்டணியாக செய்த செய்தியை வாய்விட்டு சொல்ல முடியவில்லை. யுஎஸில் மாயமியில் மியாவு பாஷை தெரிந்த ஒரு பாஷா பண்டிதர் இருப்பதாக ஒரு வதந்தி உண்டு. ஆனால் அவரை வரவழைக்கிற அளவுக்கு பொருளாதார வசதி பீமராவுக்கு இல்லாததால் பூனையே வெறுமை தடவி கொடுத்தவர் இருந்தான். அறையில் இருந்த சீதாப்பாட்டிக்கு அந்த பிராணியை பார்க்க பரிதாபமாக இருந்தது. கணவனின் காது வயதான காரணத்தால் சாம்பாரில் ஊறப்போட்ட மெதுவடை மாதிரி என்னதான் மிருதுவாக இருந்தாலும் ஒரே பாய்ச்சலை துண்டாகி தொங்கும் அளவுக்கு கடிக்க வேண்டும் என்றால் அந்த ஜீவனும் சிரமப்பட்டிருக்கும் என்ற ஜீவகாரணி சிந்தனையோடு, பீமா ப்ளீஸ் அதை எங்கேயாவது எடுத்து போய் சமாதானப்படுத்தி போ புசி, பயந்து கொண்டு இருக்கிறது. அதை உடம்பு ஷிவராக பாரு. அதை ஏதாவது மிரட்டினியா? அதை எடுத்துக்கொண்டு காரில் போய் உட்கார். டேஷ்போர்டில் கொஞ்சம் ஃபாரின் குக்கீஸ் இருக்குது, அதை கொடுத்து குழந்தைய சமாதானப்படுத்து என்றாள்.
பகைவனுக்கு அருள்வா என்று பாரதியார் பாடிய பாட்டுக்கு உதாரண புருஷியாக கருணையே வடிவாக சீதா பாட்டி பூனைக்கு பரிந்து பேசியது பீமாராவை தழுதழுக்க செய்தது. சீதாவா, நீவு தேவ அவதாரா என்றவாறு பூனையுடன் காருக்கு விரைந்தான். அப்பைய நாயுடு கேஸ்கள் இல்லாத பகல் நேரத்தை வீணாக்காமல் ஒரு பூனை தூக்கம் போடுவது வழக்கம். அந்த மதிய நேர சிறிய தூக்கம்தான் 2 மணி நேரம். தன் வெற்றிக்கே காரணம் என்று சொல்லிக் கொள்வார். அந்த நேரத்தில் யாரும் அவரை தொந்தரவு செய்யக்கூடாது. ஆனால் இன்றைக்கு அவரே அவரது மதிய நேர தூக்கத்தை கெடுத்துக்கொண்டு பற்பல கேள்வி பதில்களையும் தயாரித்து தன்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதுவரை அவரது சர்ஜரி சரித்திரத்தில் அவர் ஒரு காது கூட டிரான்ஸ்பிளான்ட் செய்ததில்லை. அதுவும் ஒரு மிருகத்தின் காதை மனிதருக்கு பொருத்திய நிகழ்ச்சி அவரது மத்தியான, சாயந்தர, இரவு, முன்னிரவு, நடுஇரவு, பின்னிரவு, விடியற்காலை கனவுகள் கூட இடம்பெற்றதில்லை. கனிந்து வந்து தானாக அவரது கையில் விழுந்த கனியே அப்புசாமி. அப்புசாமியின் ஒரிஜினல் காதை பத்திரமாக குளிர்பதன பெட்டியில் பத்திரப்படுத்தி விட்டு ஒய் நாட், அவருக்கு பூனை காதையை ஒட்ட வைத்து பார்க்கலாகாது என்று தோன்றிவிட்டது. சில மருத்துவர்கள் திடீரென்று புகழ் பெறுவது இது மாதிரி தடால் என்று செய்யும் துணிகர சிகிச்சைகள் தான். ஒரு குளோனிங் முறையை மனிதன் கண்டறிந்தான். ஒரு ஆட்டின் எந்த பகுதியிலிருந்தும் அதே மாதிரியான அச்சாக ஜெராக்ஸ் எடுத்தது போல இன்னொரு ஆட்டை உருவாக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர் சமீபத்தில் புகழடையவில்லையா? கல்கண்டு பத்திரிகை ஆசிரியர் தமிழ்வாணனையும் பேராசிரியர் உதயமூர்த்தியையும் நினைத்து கொண்டார். துணிவே துணை, உன்னால் முடியும் தம்பி. கத்தியை தீட்டத் தொடங்கிவிட்டார் டாக்டர் அப்பைய நாயுடு. ஏற்கனவே அவருக்கு அபாய நாயுடு என்று செல்ல பேர் இருந்தாலும் அவர் கவலைப்படாமல் பூனைக்காதை அப்புசாமியின் இழந்த காதுக்கு பிரதி காதாக வைக்க தீர்மானித்து விட்டார். படு ரகசியமாக இந்த சிகிச்சை நடைபெற வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டார். ஆனால் சில விஷயங்கள் தடையாக நின்றன. ஒன்று, பூனையின் சொந்தக்காரன் முதலில் எழுத்து மூலம் ஒப்புதல் தர வேண்டும். கன்னடத்தில் தான் ஒப்பந்த பத்திரம் எழுத வேண்டும் என்று அவன் வற்புறுத்தினால் அந்த தஸ்தாவேஜை கன்னடத்தில் எழுத வேண்டும். அதற்கு என்ன செலவாகுமோ. 2, சிகிச்சைக்கு ஆட்படுபவனின் நெருங்கிய உறவினர், கணவரோ மனைவியோ ஒரு சம்மத கையெழுத்து போட வேண்டும். ஆப்ரேஷன் செய்து கொள்வரும் பிராணன் போவதற்கு முன் ஒரு சம்மத கையெழுத்து போட்டு விடுவது பிற்பாடு கேஸில் தொந்தரவு இல்லாமல் இருக்கும். அதிமுக்கியமானது 3வது, அவரது ஃபீஸ். பல வருஷம் மழையே இல்லாமல் காய்ந்த பூமி மாதிரி அவரது தொழில் வறண்டு கிடக்கிறது. ஒரு 4-5 லட்சத்தால் தனது கிளினிக்கை புதுப்பிக்கலாம். தானும் நல்லதாக 4-5 பேண்ட் ஷர்ட் தைத்து கொள்ளலாம். பவுன் விற்கிற விலையில் 4 பவுனில் மனைவிக்கு 2 வளையலாவது செய்து போடலாம். முக்கியமாக பழைய பெயர் பலகை எடுத்தறிந்துவிட்டு புதிதாக ஒன்று மாற்றலாம். பற்பல யோசனைகள் செய்ததால் டாக்டர் அப்பைய நாயுடு தூங்கியே போய்விட்டார். மாமூல நிகழ்ச்சியாக என்றாலும் 2 மணிக்கு முன்னதாக விழித்து கொண்டு விட்டார். உலகமே வியந்து மூக்கின் மீதோ காதின் மீதோ வாயின் மீதோ விரலை வைக்கும் போது போகும் அறுவை சிகிச்சை அவர் செய்யப்போகிறார். டிஸ்கவரி சேனல் கூட அவரது அதிசய சாதனை காட்டப்படலாம். மெடிக்கல் சயின்ஸ் மேகசின்களிலிருந்து ஃபோன் மேல் ஃபோன் வந்த வண்ணம் இருக்கும். நோபல் பரிசு கூட தனித்தோ யாருடன் ஜாயிண்டாகவோ கிடைக்கக்கூடும். பத்மபூஷன் அல்லது விபூஷனுக்கு குறைவான விருதாக இருந்தால் அவர் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. சரியாக போச்சு. சாதாரணமாக ஒரு கலைமாமணி எல்லாம் வந்தால் அவர் சி என்று உதாசீனமாக தூர தள்ளி விடுவார். டமால் என்று மேஜை மீது அவருக்காக வைக்கப்பட்டிருந்த டீ கோப்பை உருண்டு கீழே விழுந்து சிதறியது. சட்டென்று விழித்து கொண்டு கடகட என்று காரியத்தில் இறங்கினார். நோயாளியின் பிபி, ஹார்ட் பீட் இவைகளை உடனடியாக செக்கப் செய்ய வேண்டும். நோயாளியை படுக்க வைத்திருந்த அறைக்கு விரைந்தார். ஜுரம் கிரம் வராதிருக்க வேண்டுமே. படுக்கை வெறிச்சென்று இருந்தது. அப்புசாமி எங்கேயோ அங்கேயோ எங்கும் காணப்படவில்லை. நோயாளி தப்பிவிட்டார். அதிர்ஷ்டம் தன்னை இவ்வளவு குரூரமாக சோதிக்கும். அடே வாட் பாய், அட அப்பாய் என்று பதறினார் டாக்டர். தன் பெயரையும் கூவியவாறு அங்கும் பரபரப்புடன் அலைந்து மூலை முடுக்கு இடுக்கெல்லாம் தேடினார். சீதா பாட்டியின் கார் அப்புசாமியுடனும் ரசகுண்டனுடனும் செங்கல்பட்டை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது. தொடரும்.